Hi students, welcome to STKK tutorials. இன்றைக்கி நம்ம 10th standard exercise 1.1ல செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் ஏற்கனவே போட்டாச்சு, பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் சம் போகலாமா? ஹியர் கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 3, 4, 6, 8ங்கிற 4 நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ரிலேஷன் ஆர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற 2 நம்பர் மட்டும்தான் இருக்கும். எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற 2 நம்பர் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுக்கு மேலே என்ன வரப்போது? ஒன்று 3, இன்னொன்று 4, இன்னொன்று 6, இன்னொன்று 8 பேரில் பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே என்ன எக்ஸ் போடுறோமோ அந்த எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 3ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. 3 3s are 9 ப்ளஸ் 1. அப்போ ஆன்சர் 10. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டாச்சுல, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போடுவோம். 4 போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 × 4 16. 16 ப்ளஸ் 1னா 17. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 6 போடணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 6 are 36. 36 ப்ளஸ் 1 37. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 8 போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 8s are 64 ப்ளஸ் 1. அப்போ 65, 65 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி எக்ஸுக்கு இங்கே இருக்க நம்பர்ஸ் கேபிட்டலில் 3, 4, 6, 8 போட போட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மாறி மாறி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஆரில் என்னென்ன வரணும்? பேர் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப்போ எக்ஸ் என்னது? 3 போடும்போது ஆன்சர் என்ன வந்துச்சு? 10. அப்போ அது ஒரு பேர். 4 போடும்போது 17, அது ஒரு பேர். 6 போடும்போது 37, அது ஒரு பேர். அடுத்து 8 போடும்போது 65, அது ஒரு பேர். ஸோ இந்த மாதிரி பேரிங்காக நம்மளால் எழுத முடியுது. அப்போ லாஸ்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இஸ் திஸ் அ ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரிலேஷன் ஆருங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா? எக்ஸ் டு என்னுக்கு இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட்டில் என்ன எழுதணும்? எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். FUNCTION. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படி சொல்லி முடிக்கணும். ஓகேவா? So thank you for watching my channel. Thank you.